சின்னமணி மலர் ஒடியாக ஒடியாக ஸ்வீட்டு தரு ஸ்வீட்டு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்த வாய்க்கோ. மகாலிங்கம் சீக்கிரம் வாங்க. லட்சுமண இருந்து தபால் வந்திருக்குது. என்னப்பா எழுதிருக்கா? நாங்க 2 பேரும் சௌக்கியமா இருக்கோம், 2 மாசம் கழிச்சு லீவ் போட்டு வரோம்னு எழுதிருக்கான். பைத்தியக்கார பயல, இதுக்கு போயா எல்லாரும் ஸ்வீட் கொடுக்குற? என் மனசுல இருந்த கவலை எல்லாம் இந்த லெட்டர் போய்க்கிடுச்சு. நேற்று ராத்திரி ஒரு பயங்கரமான கனவு. என் பிரகாஷ் எங்கேயோ நின்னுகிட்டு என்ன கூப்பிடுற மாதிரி. கெட்ட கனவு கண்டா நல்லதா நடக்குன்னு சொல்லுவாங்க. நீ வேணா பாரு, நம்ம பிரகாஷுக்கு 100 வயசு. இந்த ஸ்வீட் நீ சாப்பிடு சாப்பிடு. Come here, my boy. Come, come. Tati, இது சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ண டாய் இல்ல. அறிவு உள்ளவன் இதை வச்சு யூஸ் பண்ணா ஒருத்தனுடைய உயிரை பறிச்சிடலாம். இன்னைக்கு ரேகாவோட பர்த்டே. அந்த பர்த்டே பார்ட்டியில மாங்குடி மைனர் உயிர் யமலோகத்துக்கு போகணும். டன். செஞ்சதுக்கு அப்புறம் சொல்றா முட்டாள். டன். செஞ்சதுக்கு அப்புறம் யூஸ் பண்ற வார்த்தை டன். டேக் இட். Hello, doctor. Many happy returns of the day. Come on, doctor. Many happy returns of the day. You're looking beautiful, huh? என்ன சொன்னது காதல் விழலையா? யார வரவையும் எதிர்பார்த்துக்கிறா போல இருக்கு. Don't you intend giving that to me? இத உனக்கு கொடுக்கத்தான் கொண்டு வந்திருக்கேன். பட் இப்போ கொடுத்தா இந்த கூட்டத்துல சேர்த்துருவேன். This is something special, huh? இது தனியா கொண்டு போய் பார்க்கணும். Okay, come this side. ராஜாதி ராஜ ராஜகம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜகுல திலக மாங்குடி மைனர் வருகிறார் வருகிறார் வருகிறார். சொம்பு மட்டும் வருது, சொம்புக்கு பின்னாடி கம்பு வருகிறா. அம்மா லட்சுமணா, என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க? ட்ரெஸ்ஸே இல்லாம வரக்கூடாதுமா. அதனாலதான் இப்படி பாதுகாப்போட வந்திருக்கோம். அந்த குடுமையை எடுத்துக்கலாம்ல. ஐயோ, அதுக்கு எக்கச்சக்கமா பணம் கேக்குறாங்கம்மா. குடுமையை எடுத்துட்டா ஊர்ல இவரை அடையாளம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? சும்மா இருக்கடா. அம்மா, இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் வரும்போது இப்படித்தான் டீக்கா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஜக்கும் கொக்கு சொன்னானுங்க. ரொம்ப புத்திசாலிங்க. ரேகாங்கம்மா. ரேகா அங்கப்பா. அதோ ரேகா உள்ள போ. ஷோக்கா. என்ன சிரிப்பு, என்ன முறப்பு அங்க. How's it? பியூட்டிஃபுல். விலை ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட விலைய மதிக்கவே முடியாது. ஏய், என்னப்பு கதை விடுறீங்க? வைரத்துக்கு விலை மதிக்க முடியாதா? எந்த கடையில வாங்குனீங்க? பில்ல கொடுங்க, விலைய நான் சொல்றேன். லக்ஷ்மண், சும்மா கத்தாதீங்க. விலை கொடுத்து வாங்குறியா? இத மாத்தின என் கையாலேயே எடுத்து தொடுத்த மாலை. இதுக்குத்தான் விலை மதிக்க முடியாது. ரேகா, மிஸ்டர் மாங்குடி, கல்யாணமாகாத பொண்ணுங்க களத்துல மாலையை போடக்கூடாது. இது கூட தெரியாதா உங்களுக்கு? என்ன இப்ப காது குத்துறியே? நீங்க மட்டும் கல்யாணம் ஆகாத பொண்ணு கழுத்துல வைர நெக்லஸ் போடலாம? மாலையும் வைர நெக்லஸும் ஒண்ணா? நீயும் நானும் ஒண்ணாக முடியுமா? சத்தியமா இல்ல. பூவுல இருக்கிற வாசமும் அதுல இருக்கிற பரிசுத்தமும் உங்க நெக்லஸுக்கு கிடையாதப்பு. இப்படி எல்லாம் நீங்க கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதா? உங்களை மாதிரியே நானும் டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்படி? நீ என்னதான் ட்ரெஸ் பண்ணாலும் மூஞ்சிதான் காட்டி கொடுக்குற குரங்கு. என்ன சொன்னீங்க? அவங்க உங்க முகத்தை கண்ணாடியில பார்த்தாதான் தெரியும். இப்படி கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு பவுடர் போடலன்னா உங்க முகம் எப்படி இருக்குன்னு என்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. அப்போ நம்ம ஊர் குப்பை உங்களை விட அழகா இருப்பாப்பு. இன்சல்ட் பண்ணா அது சிரிப்பேன். ஓகே, நான் வரேன். அதுக்கும் ஒரு தகுதி வேண்டாம். யார்கிட்ட விளையாடணும்? அதுக்கு சரியா நீயும். ஓகே, என் பர்த்டே பார்ட்டில அப்படி எல்லாம் பண்ணணும். Why don't you take it sportively? அப்போ வேண்டாப்பு.
என்னால நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க வேணாம். நான் வேணா போயிடுறேன். நோ 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 நோ, நீங்க போக கூடாது மிஸ்டர் மாங்குடி. நாம சந்திக்கிற நேரம் எல்லாம் இப்படி சண்டை போடுறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை சண்டை போட போட ஃப்ரெண்ட்ஷிப் ஜாஸ்தி ஆகுமோ? ஆதி சரியா சொன்னீங்களே, கை விடுங்க. அம்மா is dead. Hello, police station. Banker Paramahansan speaking. அடி ஆப்தி, பாத்தீங்களா பாம்பு படத்தை? இதே மாதிரி பச்சை குத்தி இருந்தவங்க தான் அன்னைக்கு என்ன மொட்டை மாடியில கொலை பண்ண முயற்சி பண்ணானுங்க. இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் இடது கையில பாம்பு படம் பச்சை குத்தி இருக்கும். எவனோ இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க இருக்கான். விடாதீங்க, புடிங்க புடிங்க. இன்ஸ்பெக்டர், அந்த பட்டிக்காட்ட ஏதோ வளரான். அவன் பேச்சை நம்பாதீங்க. உங்க வேலையை நீங்க பாருங்க. Mister, what is your name? குமார். What are you doing? I do export and import. எதையெல்லாம் ஏற்றுமதி பண்றீங்க? ஏற்றுமதி, you will export, huh? Yes. நான் இந்த பழிகாட்டு சிலையெல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி, ஐ மீன் எக்ஸ்போர்ட் செய்யறேன். புராதன சிலையெல்லாம் இந்த நாட்டுல இருந்து வெளிநாட்டு கடத்திக்கிட்டு இருக்கே ஒரு கும்பல். அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும். What? இன்ஸ்பெக்டர், what a silly question you are asking. ஒருவேளை தெரிஞ்சா கூட தெரியும் சொல்லி எவசா சொல்லுவான். நீங்க இந்த கேள்வியை கேட்கறத பார்த்தா என்னைய சந்தேகப்படுற போல தெரியுது. நோ நோ மிஸ்டர் குமார், போலீஸ் சோதனைன்னா நாங்க எல்லாரும் தான் கேள்வி கேட்போம். அதனால எல்லாரும் குற்றவாளியும் சொல்லிட முடியுமா என்ன? இன்ஸ்பெக்டர், விடாதீங்க விடாதீங்க. எவன் பேச்சை நம்பி விட்டுறாதீங்க. எல்லாரும் கை சோதனை போடுங்க, விடாதீங்க. முதல்ல உன் கையை காட்டியா? என் கை? ஆமா. என் கை? Show your hand. கிழிஞ்சது போ. எதுக்கு இந்த கையும் பாத்துருங்க? பார்க்க வேண்டியவங்கள பார்க்க மாட்டீங்களே. அங்க பாருங்க. போங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், என் கையை பார்க்காம போறீங்களே, பாருங்க சார். அந்த கையை காமி மேன். இது என்ன மேம் பச்சை? இது பாம்பு பச்சை இல்ல சார். பாம்பை விட விஷம் உள்ளவங்க இந்த நாட்டுல வாங்கின லஞ்சம், செய்த வஞ்சம், ஊழல் அவ்வளவையும் ஒழிச்ச பச்சை சார் இது. மிஸ்டர் குமார், ஏய் ஏய், பாத்தீங்களா பாத்தீங்களா நான் என்ன சொன்னேன்? பாத்தீங்களா என்ன போ நைஸா நடுவ பாக்குறிய? வாங்க வந்து கைய காமிங்க. இன்ஸ்பெக்டர், எங்கேயே பார்க்கணுமா? அப்கோர்ஸ். என்ன சந்தேகப்படுறீங்க? அத ஒண்ணும் குறைச்சல, கைய காமிங்க. சும்மா கத்தாதீங்க. இன்ஸ்பெக்டர், கைய காமிக்க சொல்லுங்க. Come on, quick. ஓகே இன்ஸ்பெக்டர், வாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இங்கேயே காமிக்க சொல்லுங்க. Come on, hurry up. இன்ஸ்பெக்டர் நைஸா நடுவ பாக்குறான். ஏய் மிஸ்டர் குமார், Come on, hurry up, hurry up. Show me, show me. இந்த கை அந்த கையை காமிங்க, சீக்கிரம் காமிங்க. ஏய் அடியாத்தி, என்னது ஆச்சரியமா இருக்கு.
குமார், அத்தனை பேருக்கு முன்னாடி போலீஸ் எப்படி ஏமாத்தின? உன் கையில் தான் பச்சை குத்தி இருக்கு. யாரு? நான் வளர்த்த பிள்ளை. ராவணன் சிஷ்யன். அவ்வளவு சுலபமா மாட்டிக்கிறதா இருந்தா இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு தலைவனா இருக்கவே முடியாது. என்னப்பா சொல்ற? அங்கல், சட்ட விரோதமான காரியங்களை செய்ய போகும்போது செய்ய போற காரியத்தை விட அதுல மாட்டிக்கிட்டா எப்படி தப்பிக்கிறதுங்க தான் நான் முதல்ல யோசனை பண்ணேன். என்ன இது? தேவைப்பட்டா இந்த பாம்பு கையில இருக்கும், தேவையில்லைன்னா எதுவுமே இல்லை. எப்படி கில்லாடிடா நீ. Cheers. பாரத், come here. என்ன இருக்கு? மட்டன் பிரியாணி, மட்டன் சாஸ், காஃபி, டீ அண்ட் கூல் ட்ரிங்க். இதெல்லாம் யாருக்கு தான் வேணும்? பிராண்டி இல்லடா விஸ்கி, அதோட ஒரு பிளேட் ஃப்ரைடு சிக்கன். பிராந்தி? நோ, அதெல்லாம் இங்க கிடையாது சார். அட இல்லாட்டி என்ன மாதிரி கொஞ்சம் பணம் தர்ற அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வா. ஃப்ரைடு சிக்கன் இம்பார்ட்டன்ட். சரி சார். இந்த கோழி குருவி எல்லாம் எங்க முன்னாடி சாப்பிடக்கூடாது. நான் வெஜிடேரியன், சைவம். வேற டேபிளுக்கு போவேன். முடியாது மேன். உனக்கு முன்னாடி நான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கேன் மேன். யார் தெரியுமா? யாரு? லூயிஸ் from பாண்டிச்சேரி. நான் யாரு தெரியுமா? யாரு? பொக்கு from கூடுவாஞ்சேரி. ஓகே யா ஓகே யா பிரான்ச் ஆபீஸ் இன் சைதா டெக். ரச் ஆபீஸ். உன்னை என்ன பண்றப்பா? ஆம்பா. ஏய், நான் உன்னை என்ன பண்றேன்பா? வெக்கு யா பாபு. அப்புறம் என்ன சொம்பா? பாம்புதான். கொக்கு லூயிஸ் கொக்கு லூயிஸ் கொக்கு. அப்பா கொக்கு. அப்பப்பா அப்பப்பா தப்பாதப்பா. உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லா விதமான பாட்டிலும் நான் வாங்கி தரேன். ரெடி? யா விஸ்கி எங்க? என் கூட வா. அந்த பாம்பு படம் போட்டவன் ஒருத்தனாவது உயிரோட நம்ம கிட்ட மாட்டினாதான் நாம நினைச்ச காரியம் நடக்கும். ஆமா, மாட்டினா நடக்கும். ஆனா மாட்டணமே. கதாச்சி தபால் மாமா கொண்டு வருவோம். இன்னும் தலையில வருது. 24 மணி நேரத்துக்குள்ள நீ இந்த ஊரை விட்டு போகல, உன் உயிருக்கு ஆபத்து. உன் உயிருக்கு ஆபத்து. இதுதான் உனக்கு கிடைத்த எச்சரிக்கை. யாரு போட்டான்னு தெரியல, வெளியே ஒருத்தனை காட்டினேன். ஹலோ, நான் மைனர் பேசுறேன். பொக்கு பேசுறப்பா. என்னடா கொக்கு, என்ன? நீ தேடிக்கிட்டு இருந்திய பாம்பு போட கூட்டம், அதுல இருந்து ஒருத்தரை பிடிச்சு வச்சிருக்கான்ப்பா. அப்படியா? ஆமா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற பாலடைஞ்ச பங்களா, அதுக்கு போற வழியில உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன பண்ற? கிராமத்துக்கு போறதா சொல்லிட்டு நேரா இங்க வா. ரேகா, நான் தான் உனக்கு ஏத்தா பாத்துட்டு. நல்ல எதிரி. What do you mean? I mean you're a good opponent. Singles விளையாடுறாங்க. என்னது பொட்டி படிக்கோட போறீங்க? ஊருக்கு போறங்க. கிராமத்துக்கா? ஆமாங்க. என்னமோ போனா அந்த பிரகாஷோட தான் போவேன், இல்லன்னா அந்த பக்கமே போக மாட்டேன்னு பெரிய வீரத்தோட பேசுனீங்க. பேசும்போது ரொம்ப சுலபமா தான் இருந்தது. செயல்ல இறங்கும் போது தானே எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியுது. இந்த பாருங்க, அந்த பாம்பு படக்காரங்க லெட்டர் எழுதிருக்காங்க. என்னங்க, இன்னும் 24 மணி நேரத்துல நான் அந்த ஊரை விட்டு போகணுமா?
இல்லன்னா இந்த கொன்னுடுவானுங்களா? அதான் இந்த பாம்பு படக்கானுங்க செருப்பாத அடியாவன ஆட்டுன்னு அடிச்சு பண்ணுங்க. என்னங்க நீங்களே சொல்லுங்க, எனக்கு இன்னும் கல்யாணம் காட்சி கூட ஆகல, எனக்கு எதுக்கு இந்த வீடு வந்து அது பாய்ச்சல் இருக்கா அந்த போன என்ன சொன்னீங்க? நீ ரொம்ப புத்திசாலியா சொன்ன. மிஸ்டர் மாங்குடி, உன் கல்யாணத்துக்கு அழைப்படுறல எல்லாம் இப்படி சொல்லிட்டீங்க. நீங்க இல்லாம என் கல்யாணமா? உங்க தலைமையில தான் என் கல்யாணமே நடக்க போகுது. அப்ப நான் வர்றப்ப என்னங்க லெட்டர் கொடுங்க கொடுங்க. நான் சொல்றது கேளு. The game is turning favorable towards me. ஐயோ, எங்கப்பா இந்த லட்சுமணனை இன்னும் காணோம். இந்த தடியங்கிட்ட மாட்டிக்கிட்டா என் எலும்பை எடுத்து சூப்பு போட்டுடுவானே. லட்சுமணா, 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 என்னப்பா இது லேட் பண்ணிட்டிய? அது இருக்கட்டும், முதல்ல அவங்க வேலுக்குள்ள மயங்கி கிடக்கான். அவனுக்கு ஊத்தி ஊத்தி கொடுத்து விஷயத்தெல்லாம் நானே கறந்துக்கிட்டேன். இவன் பேர் லூயிசா, பாண்டிச்சேரியில இருந்து முதல்ல இங்க வந்திருக்கான். பாம்பு படக்காரங்க இவனை இந்த இடத்துல சந்திக்கிறதா ஏற்பாடு. அதான் ஒண்ணு, பாம்பு படக்காரங்களுக்கு இவனை தெரியாது, இவனுக்கு பாம்பு படக்காரங்களுக்கு தெரியாது. என்ன பண்ண போறா? பல்லு போச்சு அம்மா, விட்டு விட்டு விட்டு. ஐயோ ஐயோ ஐயோ, என் மைனரு துணியை போட்டு துவைக்கிற மாதிரி துவைக்கிற வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறியா? ஒக்கப்பா, முதல்ல நீ எப்படி உதவாங்கன்னு பாக்குறேன், அப்புறமா நான் வர்றேன். ஐயோ விட்டுறாரு, அம்மா அம்மா. Huh!
இதுதாண்டா இந்த வாத்தியார் அடி. மயக்கம். சரக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கிறியா? எல்லாம் உள்ளே இருக்குது. லோயேஷ், இவரோட போய் ரெஸ்ட் எடுத்துக்க, நான் வேலை எடுத்துட்டு வரேன். ஓகே, கமா. உனக்காக மேல ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்காக? உனக்கு வேண்டியவங்க தான். எனக்கு வேண்டியவங்க. ஓகே. உங்க கூட்டத்து தலைவனை பார்க்கணும். நீ போலீஸ்ல இருந்து வந்திருக்கியா? இல்ல. பின்ன எதுக்காக லூயிஸ் மாதிரி வேஷம் போட்டு? லூயிஸ் உடம்பு சரியில்லாதனாலதான் அவன் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கு. அவன் வரலன்னா பல லட்சம் ரூபாய் சரக்க உங்க கூட்டத்துக்கு விற்க முடியாம போயிடும். அது மட்டும் இல்ல, முடிஞ்ச அவங்க கூட்டத்துல நானும் சேர்றதாக முடிவு பண்ணியிருக்கேன். எங்க கூட்டத்துல சேர்றது அவ்வளவு சுலபம் இல்லை. இருந்தாலும் என்ன தேடி வந்த இவ்வளவு அழகான பலசாலியான ஆன்மகனை சும்மா விட்டுறவும் ஏன் இஷ்டப்படி நீ நடக்கிறதா இருந்தா உன் விருப்பத்தை நான் என்ன சொல்ல? கல்வி வேட்டன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல இப்படி ஒரு போதவத்திய முன்னாடி இருந்தா உமர் கயாமே